ஸோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நேத்தே நான் போகும்போதே சொல்லிட்டு போனேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ரெக்கார்டு மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க, ஏன்னா வந்து கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ரெக்கார்டு மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டு விடுங்க. எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜிப் ஃபைலா மாத்தி குரூப்ல போட்டு விடுங்க. ஸோ ஒர்க் போறவங்கலாம் இருக்காங்க, போறவங்க அப்படியே பார்த்து லேர்ன் பண்ணிப்பாங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்க, ஒர்க் போறவங்கலாம் இருக்காங்க. ஸோ புரியலன்னா பார்த்து கிளியர் பண்ணிப்பாங்க. அதனால முடிச்ச உடனே ரெக்கார்டு மட்டும் தயவு செஞ்சு போட்டு விட்டுருங்க. ஏன்னா முடியலன்னா சொல்லுங்க. ஸோ நாளைலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னா நான் பண்றது இல்ல. ஸோ முடியாதுன்னா சொல்லிடுங்க. நாளைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் குரூப்ல போட்டுருக்கேன். ஸோ எனக்கு மெமரி வேஸ்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாயிடுது. ஸோ அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்றது இல்ல. உங்களை ரெக்கார்ட் பண்ண செஷனை போட சொல்றேன். ஏன்னா நானே ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போட்டுருவேன். சார் எனக்கு ஆக்சுவலி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது ஸ்டாப் ஆகுது. ஹலோ. சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. நம்ம டீம் மெம்பர் வந்து ஒரு யூடியூப் பேஜ்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல போனா எல்லா வீடியோ இருக்கு, பார்த்துக்கலாம். யூடியூப்ல அப்லோட் பண்ற புரியல. யூடியூப்ல போட்டுடுறாரா? ஆமா. டெய்லி வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அதுல அந்த இதுல போனா எல்லாருமே பார்த்து நான் ஆல்ரெடி வீடியோ லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. எந்த எந்த இதுல எங்க சென்ட் பண்ணிருக்கீங்க? திருப்பி ரீசென்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஒன் மினிட். ம். பார்க்க முடியலையே. ஸோ அந்த லிங்க்ல போனீங்க வரும். இதுக்கு அதுதானே, ஆனா கிளிக் பண்ணா போக மாட்டேங்குது. குட் நாட் ஃபைண்ட் யுவர் மெசேஜ். ஸோ இது வந்து என்னன்னா நடுவில் ஃபோன் ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பழைய லிங்க்லாம் போயிட்டு இருக்கோம். லிங்கே போட்டுருங்க எனக்கு, நான் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். ஓகேன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஆனா பழைய மெசேஜ்லாம் டெலீட் ஆயிட்டு இருக்கும் எனக்கு. ஓ ஓகே. ஃபுல் வீடியோ இருக்கா? ஸோ ஓகே, ஃபுல் வீடியோ இருக்கு. அந்த லிங்க்ல போய் பார்த்தேன். இதுதான் வேரியபிளா அப்படின்னு பார்த்தா ஓகே. ஸோ என்னன்னா இதுல போட்டிருக்காங்க. ஸோ யூடியூப் இதுல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க்ல போயிட்டு என்னென்ன டேஸ் கிளாஸ் போயிருக்கு, என்னென்ன இதுன்றது பார்த்தாங்க. ஸோ லிங்கா ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. Okay. அதில் போயிட்டு பார்த்தாங்க. சரி ஓகே. இஸ்னா என்ன, இஸ்னாட்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னது மெம்பர்ஷிப்ன்றது எதை பேஸ் பண்ணி சொன்னேன்னா, உள்ள வந்து மெம்பர்ஸ் இருக்காங்களா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். இஸ் நாட் எதை பேஸ் பண்ணோம்னா அதோட ஐடென்டிஃபையர், அதாவது அதோட மெமரி. இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 10னா
இதோட ஐடி பாத்தீங்கன்னா ஐடி ஆஃப் ஏன்னு பாத்தீங்கன்னா ஓகேவா 147148 அந்த சம்திங்ன்றது வருது ஓகேவா. ஸோ இப்போ என்னன்னா இப்போ நான் என்ன கேட்கறேன்னா ஏஜ் ஈக்குவல் டு பீச் ஈக்குவல் டு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் சேம் மெமரி. அப்போ நான் என்ன கேட்கலாம்னா இங்க பிரிண்ட் ஓகேவா ஏ இஸ் பியான்னு கேட்டா ட்ரூன்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ ஏ இஸ் பியான்னு கேட்டா ட்ரூன்னு வரும். ஸோ எதனால சேம் வேல்யூ குத்துன்னு இருக்கிறதுனால இல்ல சேம் மெமரியை இது பண்ணிருக்கனால சேம் மெமரியை டிராவல் பண்ணிருக்கனால எனக்கு என்ன என்ன வரும்னா ட்ரூன்னு வரும். இல்ல எனக்கு வந்து இதுவா வேணும். ஸோ எப்படி மெமரினா இப்போ எக்ஸாம்பிள் இதே ஒரு இடத்துல லிஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபால்ஸ்ன்னு தான் வருது. ஏன் இங்கேயும் நான் 10,20 கொடுத்தேன், இங்கேயும் 10,20 கொடுத்தேன். ஆனா எனக்கு எதுக்கு ஃபால்ஸ் வருது? ஏன்னா வந்து இதோட மெமரி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது 76680. அப்போ இதோட மெமரி அட்ரஸ் சேவ் ஆகும்போது இது ஐடென்டிஃபை பண்ண முடியல இதால. இஸ் யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியலன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதுல இருக்கிறது தான் இதுல இருக்கானா இல்ல. இதுல இருக்கதான் இருக்கானா இல்ல. ஆனா மெமரி உள்ள இருக்கிற டேட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்கு. ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா உள்ள இருக்கிற டேட்டாவை பார்க்கும். ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர்னா எதை பண்ணும்னா ஒரு ஐடியை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதே இடத்துல ஸோ என்னன்னா இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ இது என்ன டைப் ஆஃப் இதுல இருக்கும்னா டப்புள்னு இருக்கும். கிளாஸ் டப்புள்னு இருக்கா. ஏன்னா கமா பேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன டேட்டா டைப்பா எடுத்துக்கும்னா டப்புல எடுத்துக்கும். டப்புளோட மெமரி பாத்தீங்கன்னா ஃபிக்ஸபிள். ஃபிக்ஸபிள் மீன்ஸ் அதோட மெமரியை எக்காந்து கொண்டு சேஞ்ச் பண்ணாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அந்த மெமரியில தான் எல்லாருமே போய் சேவ் ஆகும். ஓகேவா. ஸோ அப்படின்னும் போது எனக்கு கமா பேஸ் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுனா சேம் மெமரியில இருந்தா எனக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். இதே மெமரி இஸ் நாட்னு யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே சேம் மெமரியான்னு கேட்டா அதே ஆப்போசிட். இஸ்னா என்ன பண்ணும்னா எனக்கு மெமரியோட இது கேட்கும். ஓகேவா சேம் மெமரியான்னு கேட்கும். இஸ் நாட்னா சேம் மெமரி இல்லையா அப்படின்னு கேட்கும். இல்ல சேம் மெமரி தான். சேம் மெமரி இல்லையான்றது எப்போ எப்போ வரும்னா நான் வந்து 10.2 10ன்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து இப்போ ட்ரூன்னு வரும். ஏன்னா 10.2க்கு மெமரி அட்ரஸ் வேற, 10க்கு மெமரி அட்ரஸ் வேற. ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெமரி எடுக்கும் போதே எதுக்கு 10க்கு மட்டும் வந்து சேம் மெமரி வருது, 10.2க்கு டிஃபரெண்ட் மெமரி வருதுன்றத பார்க்க சொன்னேன். ஓகேவா. ஸோ ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் அதாவது 0 to 256 வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பைத்தான்ல டிஃபால்ட்டா மெமரி அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க வேரியபிள் இண்டீஜர்ல, ஃப்ளோட்ல இல்ல இண்டீஜர்ல. ஸோ அதனால தான் நான் 1020ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா சேம் மெமரியிலே திருப்பி திருப்பி ஸ்டோர் ஆகுது. இன்னொரு புது மெமரி அது எடுக்கிறது இல்ல, இன்னொரு ஐடியா இல்ல, இன்னொரு ஈப் மெமரி அது எடுக்கிறது இல்ல. சேம் மெமரியிலே வந்து டேட்டா திருப்பி 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 ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு.
ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் மெமரியிலே இருக்கு எனக்கு 0 to 256 வரைக்கும் எனக்கு என்னன்னா சேம் மெமரி மட்டும் தான் அலோகேட் பண்ணும். அப்போ எப்போனா 257 மெமரி மாறும். ஓகேவா? ஸோ இங்கே 257 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு மெமரி ரெண்டும் சேம் மெமரி தானே? த்ரீ டூ எயிட்னு வருதா? திருப்பி நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 180,896 நான் திருப்பி அதை ரன் பண்ணேன்னா 888. ஸோ என்னன்னா முன்ன மாதிரி ஃபிக்ஸ்டா இல்லை மெமரி வந்து. இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு எத்தனை வாட்டி ரன் பண்ணாலுமே மெமரி சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு 952. திருப்பி நான் ரன் பண்ணேன்னா 952. திருப்பி நான் ரன் பண்ணாலும் எனக்கு 952 தான். ஸோ இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. 257க்கு மேலே இந்த மெமரி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பட் இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? ஸோ பைத்தான்ல வந்து ஒரு ஃபிக்ஸட் மெமரி 0 to 256 வரைக்கும் நீ எந்த மெமரி அலோகேட் பண்ணாலும் சேம் உனக்கு அந்த போர்டனை குறைக்கிறதுக்காக சேம் மெமரியில அசைன் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் 0ல இருந்து 256 வரைக்கும் நீங்க இன்ட்ல எது கொடுத்தாலும் சேம் மெமரியில ஸ்டோர் ஆகுது. சரி. ஸோ இதுக்கும் இஸ்ஸுக்கும் என்னன்னா இஸ்ன்றது ஐடென்டிஃபையர் தான். ஸோ நான் கொடுக்குற ஐடென்டிஃபையர் எந்த மெமரியில சேவ் ஆகுது. ரெண்டோட ஐடென்டிஃபையரும் சேமா இருந்தா பி வந்து 10ன்னா ஸோ 10ன்னும் போது இதோட ஐடியும் சேமு இதோட ஐடியும் சேமா இருந்தா எனக்கு என்ன ஆகும்னா ட்ரூன்னு வரும். இல்ல இதோட மெமரி அட்ரஸ் சேஞ்சுனா எனக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இதுதான் என்னன்னா ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ ஆப்ரேட்டர் வந்து முடிஞ்சிச்சு. வால்ரஸ் மட்டும் இருக்கு. ஸோ வால்ரஸ் என்னன்னா நாளைக்கு ஸ்ட்ரிங் பார்த்துடலாம். இப்போ என்னன்னா பிரிண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 10. இதை என்னால இப்படி அசைன் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு எரர் வரும். ஏ இஸ் இன்வேலிட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். அதாவது ஏ வந்து இன்வேலிடா இருக்கு, நீ இது மாதிரி உள்ள அசைன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இதை நான் அசைன் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணலாம்னா வால்ரஸ் ஆப்ரேட்டர். இப்போ முன்னாடி ஒரு எரர் வந்தது. இப்போ அதே விஷயம் தான் பண்ணியிருக்கேன், வரல. காரணம் என்னன்னா இந்த செமிகாலன். இந்த செமிகாலன் என்ன பண்ணும்னா உள்ள வந்து பிரிண்ட்டுக்குள்ளேயே என்னால வேரியபிள் அசைன் பண்ண முடியும். ஸோ அதை என்ன சொல்லுவேன்னா வால்ரஸ் ஆப்ரேட்டர்ன்றதை சொல்லுவேன். ஸோ நீங்க இதை படிச்சிருக்க மாட்டீங்க, இது சும்மா அப்டேட்ல வந்தது, நான் லேர்ன் பண்ணி வச்சது. ஸோ இதுலலாம் இருக்காது, நெட்லலாம் இருக்காது. ஸோ என்னன்னா இதுக்குள்ளேயே என்னால் வேல்யூவும் அசைன் பண்ணி ப்ளஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ a + 20னா 13 வரும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா வால்ரஸ் ஆப்ரேட்டர். பிரிண்ட்டுக்குள்ள நார்மலாக என்னால் டேட்டாவை பிரிண்ட் பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. ஸோ அசைனுக்காக எனக்கு என்ன பண்ணாங்கன்னா வால்ரஸ் ஆப்ரேட்டர். அதாவது அசைன் மீன்ஸ் இப்போ A10 B20 பிரிண்ட்ல என்ன பண்ண முடியும், a + b மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் உள்ளேயே அசைன் பண்ணி உள்ளேயே ப்ளஸ் பண்ண முடியாது. ஏக்கு வேல்யூ 10 ஏக்கு 20ன்ற மாதிரி அசைன் பண்ண முடியாது. ஸோ அந்த அசைனுக்கு தான் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா வால்ரஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாங்க. லேர்ன் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆப்ரேட்டர் ஓவர். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் பார்த்துடலாம்.
ஓகே. ஸோ டவுட் இருக்கா? ஓகே. அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டாஸ்க் தரேன். ஸோ பண்ணுங்க. இன்டர்வியூ கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி குரூப்ல போடுங்க தயவு செஞ்சு. ஸோ நான் வந்து உங்களுக்காக தான் அந்த கொஸ்டின் ரெடி பண்ணது. ஸோ ரெடி பண்ணிட்டு என்ன என்ன அளவுக்கு தெரியணுன்றதை நான் பார்க்கணும். ஸோ அதனால முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ போடுங்க. எனக்கு நீங்க நெட்ல இருந்து எடுத்தாலுமே தெரியும். ஸோ அதனால நெட்ல இருந்து எடுக்காதீங்க. உங்க ஓன் வேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் ஃபில் பண்ணி குரூப்ல அனுப்புங்க எனக்கு. சரி, ஓகே. ஓகே சார். நாளைக்கு பார்க்கலாம். முடிந்தது கிளாஸ்.